வங்கியில வசூலான பழைய நோட்டுகளான 90 லட்சத்தை வங்கிக்கு கொண்டு போய் மாத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க வங்கி அதிகாரிகள். இதனால தேவஸ்தான அதிகாரிகள் ஏமாற்றத்தோட வந்திருக்காங்க. மோடி அவர்கள் வந்துட்டு பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள்லாம் வந்துட்டு செல்லாதுன்ட்டு ஒரு அறிவிப்பை அறிவிச்சாரு. பல ஏழை மக்களும் அடித்தட்டு மக்களும் ரொம்ப அதிகமா கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அன்றாட செலவுக்கு வந்துட்டு கேஷ் எடுக்க முடியாத நிலைமையில இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லங்க, 500 ரூபாய் நோட்டு கூட இப்போ வந்திருக்கா இல்லையா அப்படின்னு கூட தெரியலங்க. பல பேர் கையில வந்துட்டு அந்த 500 ரூபாய் நோட் பார்க்கவே முடியல. இது வரைக்கும் வந்துட்டு மக்கள் யாருமே வந்துட்டு ஏடிஎம்ல கேஷ் எடுக்க முடியாம அல்லப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மத்திய அரசு 500 1000 ரூபாய் நோட்டுகள் வந்துட்டு செல்லாதுன்னு அறிவிச்சது பாத்தீங்களா? அதை தொடர்ந்து பொதுமக்களும் பக்தர்களும் பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள்லாம் வந்துட்டு வங்கிகள்ல மாத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கோயில்ல வந்துட்டு அதிகமா வந்துட்டு காணிக்கையா செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே போல திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல தினமும் பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் வந்துட்டு பக்தர்கள் உண்டியல்ல காணிக்கையா செலுத்தி வந்துட்டு இருக்காங்களாம். தேவஸ்தான அதிகாரிகளும் ஊழியர்களும் அன்றைய தினம் வசூலான காணிக்கையை அன்றைய தினமே வந்துட்டு எண்ணி அரசு வங்கியில டெபாசிட் செய்து வருவது வழக்கம். இந்த நிலையில நேற்று முன்தினம் கிடைத்த இந்தியன் காணிக்கையாக இருந்த 90 லட்சம் ரூபாய் பணத்தை 2 பங்குகளாக பிரிச்சு அதை ஆந்திரா வங்கியிலும் ஸ்டேட் பேங்க்லயும் வந்துட்டு டெபாசிட் பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க தேவஸ்தான அதிகாரிகள். ஆனா 2 வங்கிகளுமே வந்துட்டு பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால 90 லட்சத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்களா நம்மளுடைய தேவஸ்தான அதிகாரிகள். இது மூலமா வந்துட்டு திருப்பதி கோயிலில் 3 நாள் வருமானம் தடைப்பட்டதாகவும், அது மட்டும் இல்ல திருப்பதி கோயில இதுக்கப்புறமும் பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் வந்தா அதிகம் என்ன செய்யுது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய தேவஸ்தான அதிகாரிகள். அது மட்டும் இல்லங்க, கருப்பு பணமா அவங்க கிட்ட வச்சுட்டு இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எல்லாமே இப்ப திருப்பதி கோயில தான் வந்துட்டு காணிக்கையா போட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அந்த காசும் வந்துட்டு என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க தேவஸ்தான அதிகாரிகள். இதனால திருப்பதி கோயிலின் ஒரு சில வேலைகள்லாம் வந்துட்டு தடைப்பட்டு ஸ்தம்பித்த வண்ணம் இருக்கதா வந்துட்டு அங்க இருந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற சமுதாய தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் செய்து அதனால ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.